உங்களுக்கு வந்து ஒரு அனுமதி கேட்குறீங்கன்னா இதெல்லாம் வந்து ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி இன்னைக்கு வரைக்கும் விஜய் வந்து அதை ஃபாலோ பண்ணாமல் எனக்கு மட்டும்தான் நெருக்கடி கொடுக்குறாங்க, எனக்கு மட்டும்தான் நெருக்கடி கொடுக்குறான்னு சொல்றது உள்ளபடியே இதெல்லாம் சொன்னது சிறுதுபுள்ளைத்தனமாக இருக்குது. இப்போ பெரம்பூரில் அவர் வர்றாரு, வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு. 300 பேருக்கு அனுமதி இவங்க தான் வாங்கியிருக்காங்க, அரசாங்கம்லாம் கொடுக்கல. நீங்கள் 100 பேருக்கு 300 பேருக்குலாம் அவங்க சொல்லல, இவங்களா கைப்பட எழுதி கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா எழுதி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சென்னை தேர்தல் அதிகாரி வந்து சொல்கிறாரு. அது சுவிதான்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குங்க, அந்த ஆப்பில் தான் போய் நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு கூட இவங்களுக்கு தெரியாமல் பேப்பரில் எழுதி கொடுத்து எனக்கு அனுமதி கொடுக்கணும்னா ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, ஒரு ப்ரொசீஜர் இருக்குன்னா அந்த ப்ரொசீஜரை நீங்கள் தான் ஃபாலோ பண்ணணும். அப்படியும் கொடுத்தாங்க. 300 பேருக்கு அனுமதி வாங்கிட்டு 5000 பேர் திரட்டுறாரு. 5000 பேர் அங்கே வந்தாங்க. அந்த 5000 பேர் மேலும் வழக்கு போட்டிருக்காங்க. பெரம்பூர் முடிச்சுட்டு இவருக்கு அடுத்தது வந்து கொளத்தூர் போகிற வழியில் அந்த வேலை பார்த்தீங்கன்னா ரோட் ஷோ பண்ணுறாரு. ரோட் ஷோ பண்ணுறதுக்கு அங்கே அனுமதி கிடையாது. அன்றைக்கும் இதே போல் நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு. பள்ளி போயிட்டு வந்தாங்க, திருப்பி வர முடியல, சட்டையை பிடிச்சி சண்டை போட்டிருக்காங்க. தாவேகாரங்க வந்து பொதுமக்களை அடிச்சிருக்காங்க. இவர் வந்தால் அந்த ஊரே ஸ்தம்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்றதுலாம் உள்ளபடியே இது வந்து ஒரு ஜனநாயக நாடு. நீங்கள் ஒரு கட்சி நடத்துகிற மாதிரி இங்கே பல கட்சிகள் இருக்குது. எல்லாருமே வந்து மக்களை போய் சந்திக்கணும், எல்லாருமே வாக்கு கேட்கணும். ஆனால் நான் வந்தால் ஊரே வந்து ஊரடங்கு உத்தரவு போடணும், 144 தடை போட்டுடணும், ரோட்டில் யாருமே நடமாடக்கூடாது அப்படின்னு சொல்றதுலாம் உள்ளபடி இதை தான் சொல்கிறோம். நம்ம வந்து இது என்ன சொல்கிறதுனா, இதுதான் மேட்டுக்குடி மனப்பான்மை, இதுதான் பெரிய அண்ணன் மனப்பான்மை, இதுதான் வலதுசாரி சிந்தனை நம்ம சொல்கிறோம். அது வந்து விஜய்க்கு சுத்தமாக வந்து புரிதல் இல்லாமல் என்ன முடக்கிறாங்கன்னு சொல்லதான் உள்ளபடியே அயோக்கியத்தனமானது. இதுக்கு வந்து எந்த விதமான ஆதாரம் இல்லை.